சேமிப்பு. வருமானம் அதிகரித்தாலும் சுப செலவுகள் ஏற்படும். வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்குவதற்காக முதலீடுகளைச் செய்வீர்கள். வழக்குகளில் வெற்றி. நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சொத்து தகராறுகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். 3. குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை. ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள், அதாவது திருமணம், காதுகுத்து, கிருஹப்பிரவேசம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாத மீன ராசி தம்பதியினருக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் அமைய அதிக வாய்ப்புகள் உள்ளன. பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்களுக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். உறவுகள் மேம்படும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்த கசப்புணர்வுகள் மாறும். 4. கல்வி மற்றும் ஆரோக்கியம். எஜுகேஷன் மற்றும் ஹெல்த். மாணவர்கள். கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உயர்கல்வி படிக்க நினைப்பவர்களுக்கும் வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் சாதகமான சூழல் அமையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியம். கடந்த காலங்களில் இருந்த உடல்நலக் குறைபாடுகள், முதுகுவலி, அஜீரண கோளாறுகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். எனினும் உணவு